திரு ஜென்ராமுடைய முதற் பார்வையை கேட்கணும். திரு ஜென்ராம், தேர்தல் களத்திலேயே இல்லாதவங்களை பற்றி பேச மாட்டேன், தேர்தல் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை பேச மாட்டேன்னு விஜய் சொல்றாரு. யாரை சொல்றாரு? இல்லை, தேர்தல் களத்திலேயே இல்லாதவர்கள்னு அவர் சொல்றது அதிமுகவை சொல்வதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். தேர்தல் களத்துக்கு தொடர்பில்லாமல் இருக்கிறவங்கன்னு அவர் பாரதிய ஜனதா கட்சியை சொல்றாரு, அவருடைய கொள்கை எதிரியை சொல்றாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இரண்டுமே அரசியல் புரிதல் அல்லது களத்தின் புரிதல் இல்லாமல் அவர் பேசுவதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் கேள்வி முதன்மையாக வைத்திருக்கிறது போல அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறாரா விஜய் அப்படின்னு பார்த்தா குறைத்து மதிப்பிடுகிறார். அதிமுகவின் மதிப்பை குறைக்கவும் முயற்சி செய்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவங்களுடைய பெயர்களை உச்சரிப்பதன் மூலமாக மட்டுமே அவருடைய தொண்டர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாரு. அல்லது பெரியார், அண்ணா, சமூக நீதி, இந்த மாதிரியான விஷயம், மாநில உரிமை, இதையெல்லாம் பேசாமல் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலை வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கக்கூடும், அல்லது அவருக்கு யாராவது உணர்த்தி இருக்கக்கூடும். அதனால் இதையெல்லாம் பெயர் சொல்கிற, அதாவது நேம் டிராப்பிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பெயர் சொல்கிறாரு, அவ்வளவுதான். இதை எனக்கு ஐடியா தெரியும், எனக்கு இவரை தெரியும், செல்வாக்கான அவரை எனக்கு தெரியும்னு சொல்றது நேம் டிராப்பிங். ஆமாம், அது மாதிரியான இடத்துக்கு இவர் வர்றாரா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. என்னுடைய மிக பேசிக்கான ஒரு கொஸ்டின் இந்த தேர்தல் களம் அப்படின்ற ஒன்றை பலமுனை போட்டியாக, மும்முனை போட்டியாக, 4 முனை போட்டியாக மாத்துறதுக்கு பல முயற்சிகள் நடக்குது. இதுல அதிமுகவை பலவீனப்படுத்துறது அப்படின்ற ஒன்றுல கூடவே இருந்து பிஜேபி முயற்சிக்குதுன்ற புகார்கள் இருக்கு. இன்னொரு முனையில் தாவேக்காவும் அதைத்தான் செய்கிறாங்களா, அல்லது ஃப்ரண்டல் அட்டாக், டிஎம்கேவை கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாக அவர் என்ன அரசியலை முன்னெடுக்கிறார்? திமுகவை தீவிரமாக எதிர்ப்பதன் மூலமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுகவை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வலிமை எனக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு திமுக எதிர்ப்பு வாக்குகள் மத்தியில் அவர் ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக ஒரு டிஃபால்ட்டாக, ஒரு இயல்பாக திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுக ஆட்சி மீது அதிருப்தி கொண்டவர்கள் அல்லது திமுகவை தொடக்கத்தில் இருந்தே பிடிக்காதவர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மாற்ற நினைக்கிறாரு. அதனால திமுகவை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறது நான் தான் அப்படின்னு மெய்ப்பிப்பதற்காக ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பது போல ஒரு பேச்சை பேசுகிறாரு. இதில் உண்மையிலேயே இந்த தீவிரமாக எதிர்த்து பேசுறது இது எல்லாமே எனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் படம் கிராண்ட் ஓப்பனிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ ரிலீஸில் எல்லா விதமான தகிடு தத்தங்களும் செய்து பார்ப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இவங்க நடத்துகிற கூட்டங்களுக்கு அவர் பேசக்கூடிய பேச்சிலையும் வெளிப்படுவதாக நான் நினைக்கிறேன். ஜென்ராம், அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குடும்ப, அது ஒரு ப்ரீ லான்ச் ஈவெண்ட், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பு கொடுப்பாங்க, அது மாதிரியான்னு சொல்றீங்க. இந்த கூட்டத்திலேயே திடீர்னு அவர் உணர்ச்சிப்பட்டு கத்துறாருன்னு சொல்ல முடியாது, அது ஆக்ரோஷமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கணக்கில் சொன்னோம்னா நடுநடுவில் ஆக்ரோஷம் அவருக்கு வருது. இதில் நாம் குறிப்பாக பேச வேண்டிய ஒரு அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொலைக்காட்சி விவாதங்களை ரொம்ப பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன் பாண்டிச்சேரியில் 5 நிமிடம், அது 2 மணி நேரம் பயணம் பண்ணி அங்கே போய் 3 மணி நேரம் காத்திருந்த மக்கள்கிட்ட 5 நிமிடம் மட்டுமே பேசுறது ஒரு பொதுக்கூட்ட பேச்சா? என்னையா கண்டென்ட் இருக்குது, ரேஷன் கடை இல்லைன்னு பேசுகிறீங்களே, இலவசத்துக்கு நீங்கள் எதிரியா ஆதரவாளரா அப்படின்லாம் கேட்குறப்ப அதை பேசுகிறார்கள், இதை பேசுகிறாங்க, எங்களை அப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு இதற்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கிடக்கிறார். ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின், ஏடிஎம்கே அது திமுக விஜயை விமர்சிக்கிறாங்க, முதலமைச்சர் பெயர் சொல்லி விமர்சிக்கிறது இல்லை, இதுவரையும் தாவேக்கன்ற பெயரையோ விஜயன்ற பெயரையோ அவர் உச்சரித்ததில்லை, திரு உதயநிதியும் நேரடியாக விமர்சித்ததில்லை. ஆனால் அந்த கட்சியில் முன்ன அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏடிஎம்கே கான்சியஸாக அதை பற்றி, விஜய் பற்றி பேசுகிறத திரு எடப்பாடி தவிர்த்துக்கிட்டே வந்தார். ஒரு பொட்டன்ஷியல் அலையா, ஒரு கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய சக்தியாக பார்த்தார். கரூர் சம்பவத்தில் கூட அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தார். விமர்சிப்பதற்கு 1000 சந்தர்ப்பம் இருக்கும்போது கூட எந்த விமர்சனத்தையும் அவர் முன்வைக்காமல் அது கடந்ததை பார்த்தோம். அதிமுக அப்படி இருந்தாலும் கூட
விஜய் ஏடிஎம்கேவை பார்த்து சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? எம்ஜிஆருக்கு நீங்க என்ன அத்தாரிட்டி? அவங்க பொதுவானவர்கள், அவங்கள நான் பேசினா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்றாரு. அவருடைய கோர் குரூப், கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் கூட்டம். அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக மாற்றுவதற்கான வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு கடினமான பணி தான். அதை எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அந்த கோர் குரூப் மட்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு போதாது அப்படிங்கிற நிலைமையில் அவருக்கு வல்னரபிளாக இருக்கக்கூடியது அதிமுக. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது, உட்கட்சி பூசல்களால் திண்டாடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் அவ்வப்போது யாராவது ஒரு தலைவர், செங்கோட்டையன் மாதிரி யாராவது ஒருவர் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லது வெளியில் போகிறவங்க புதிதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு உட்கட்சிக்குள்ளே இருந்தவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளில் அதிமுக இருக்குது. அதனால் அவங்க வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு வலிமையற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி அந்த கருத்தோட்டத்தின் மூலமாக தன்னை வந்து முதன்மையான எதிர்க்கட்சியாக, முடிந்தால் ஆளும் கட்சியாக, இல்லை என்றால் முதன்மையான எதிர்க்கட்சியாக தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் சினிமாவில் உண்டான அதே ஃபார்முலா, குட் வர்சஸ் ஈவில் அப்படின்னு எல்லாத்தையுமே பைனரியாக கொண்டு வந்துட்டா, 2 துருவங்களாக மட்டுமே கொண்டு வந்துட்டா. நல்லவர் வர்சஸ் கெட்டவர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை இன்னைக்கு வந்து தூய சக்தி வர்சஸ் தீய சக்தி அப்படின்னு சொல்லாடல்கள் மூலமாக அந்த குட் வர்சஸ் ஈவில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்படி வந்தாச்சுன்னா அந்த எதிர்த்தரப்பை ஆதரிக்காதவர்கள் எல்லாருமே தன்னை ஆதரிப்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. எல்லாமே அந்த சினிமாட்டிக் ஃபார்முலாஸை வந்து பொலிட்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் அதிமுகவை சீண்டுகிறாரா அப்படின்னு பார்த்தா அதிமுகவை சீண்டுகிறார். அது வந்து ஏதாவது அந்த சீண்டல் மூலமாக ரியாக்ஷனில் ஏதாவது தவறு செய்தார்கள் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாக்குகள் தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு வழி இருக்கான்னு பார்க்கறதுக்காக அது இருக்கலாம். ஆனால் அவர் முக்கியமாக ரொம்ப சீண்டிக்கிட்டே இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தான் சீண்டிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு வந்து அவரை முதன்மையான போட்டியாளராக கருதி ஸ்டாலின் வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னு அவர் தவிக்கிறார். அதனால மீண்டும் மீண்டும் அவரையே முன்னிறுத்தி ஏதாவது குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போல முதலமைச்சர் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் புதிதாக வந்திருக்கிறவர்கள் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிடுறாரு. இந்த மாதிரி இடத்துல அந்த உணர்ச்சி வசப்படுறது, பேச்சுக்கு நடுவில் உணர்ச்சி வசப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை உணர்ச்சி பிளம்பாகவே வைத்திருக்கிறது. சிந்திப்பதற்கான வாய்ப்பே கொடுக்காம அவங்கள ஒரு உணர்ச்சி பிளம்பாகவே வைத்திருக்கிறது. அதற்கான முயற்சியாகத்தான் செலக்டிவாக சில இடங்களில் உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவது போல ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக அந்த மக்கள்கிட்ட பேசி அவங்கள அறிவுபூர்வமாக சிந்திக்க செய்வதற்கு 1000 வழிகள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சாரங்களை எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சவால் விடுவதே தான் அரசியல். யாராவது ஒருவரை எதிரியாக முன்னிறுத்தி அரசியல், பஞ்ச் டயலாக், பாலிடிக்ஸ், அப்படி ஒரு பயணத்துல தாவேகா போகுதான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.